ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மாதமான வைகாசி மாத பெயர்ச்சி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் அவரோட வீட்டிலிருந்து ஒரு கட்டத்துக்கு மாறும் போதுதான் இந்த தமிழ் மாதம் பிறக்குதுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், புதிய முன்னேற்றம், புதிய புதிய தொழில், அரசியல்ல மாற்றம்லாம், பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்தது காரணம் இந்த சூரியன். ஏன்னா சூரியனை இது பின்தொடர்ந்து தான் எல்லா கிரகங்களும் நகருது. சூரியனை வச்சுதான் இந்த நவகிரகங்களும் இயங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் ஒளியை வாங்கி தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலித்து ஒரு மனிதனின் தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. ஸோ இந்த சூரியன் உச்சம் பெறும்போது பாருங்க, ஏன்னா சூரியன் அரசாங்கம், அரசியல், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் அமைந்தது காரணம் இந்த சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாதத்தில். நமக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கையே நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தனி நபரின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. அதே மாதிரி நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இருக்கும். செவ்வாய் ஒரு லக்னம், மேஷ ராசிக்கு ஒரு லக்னம், சந்திரன் இருந்தா சந்திரன் லக்னம். இந்த மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்து இருந்தாலும் சூரியன் அதற்கான பொறுப்பை ஏற்று அதனுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குடையவர் சூரியன். அதனால லக்னாதிபதியே நீசமா இருக்காரு, லக்னாதிபதியே வக்ரமா இருக்காரு, லக்னாதிபதியே பாவர்களோட சேர்ந்திருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சூரியன் அவர் தன் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஒரு தனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. ஸோ இந்த சூரியன் ஒவ்வொரு ராசி கட்டத்தின் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் புதனோடு இணைகிறார் சூரியன். சனி பகவான் அவரோட மீன ராசியில தான் குரு வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் புரிந்தி மேஷ ராசியில் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவரு மிதன ராசியில் புதன் வீட்டுல குருவோட இணைறாரு. அதாவது தேவகுரு அசுரகுரு மிதன ராசியில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்று பலமா இருக்கிறாங்க. சோ குரு பகவானும் இந்த மாதம் 26ஆம் தேதி அவரோட கடக வீடு உச்ச வீட்டில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது எந்தெந்த விஷயம் பண்ணலாம், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வேலை, தொழில் மாற்றம், அரசியல் மாற்றம், என்னென்ன முடிவுகள்லாம் இருக்கு போதெல்லாம் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒளி பொருந்த மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னாங்க, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அதாவது ஆக்ரோஷம், வேகம், விவேகம், அதாவது எடுக்க அதிகமாக தன்னம்பிக்கையும் முயற்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அவருதான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. தொழில் சம்பந்தமா உங்களுக்கு வேலைக்கு ஆதாரமான கிரகம் கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய். சோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் மேஷ ராசியில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக கும்பராசி இருக்க போதுங்க. ஏன்னா அதிகமாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல கெட்ட பேரு, வேலை செய்யற இடத்திலும் ஒன்னும் பெருசா ஒரு அங்கீகாரம் இல்லை, ஏதோ ஒரு கடமைக்கு போறோம், அவர் சொல்றதை செய்யறோம், அப்புறம் பார்த்தா அதுக்கும் ஒரு அவப்பெயர், அவச்சொல். ஏன்னா ஒரு நீண்ட நாளாவே ஒரு மனக்குழப்பத்துல ஒரு சங்கடங்கள்ல இருந்த கும்பராசிக்கு சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே அது ஒரு விடிவு காலம்னு சொல்லாங்க. ஏன்னா அதன் முழுமையாக சந்தோஷம் பெற்றாங்கன்னா பரலலாம்னு சொல்லாங்க. ஏன்னா அதுக்கான வழிவகைகள்லாம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் உங்களுக்கு பாக்யாதிபதி சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பாக்யாதிபதி சுக்கிரனுங்க. அவரு உங்களுக்கு லாபாதிபதியான குருவோடு, அதாவது குருவும் சுக்கிரனும் பாக்யாதிபதியும் லாபாதிபதியும் இணையும் இடம் 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இணையும் போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு காத்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லாங்க. ஏன்னா நிறைய நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சில விஷயம் நமக்கு நடக்க மாட்டேதுன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்றது ஒருத்தருக்கு ஒரு இடத்து ஒரு டைமுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான காலம், நேரம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சில சங்கடங்கள், சில அவமானங்கள், சில கஷ்டங்கள் நமக்கு பெறோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதிகமான ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய நேரம், அதிகமான லாபத்தை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய ஒரு துன்பம், கஷ்டம்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பணம், ஒரு சுகம், ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சதுன்னா நீங்க அதை நமக்கு அந்த தலகணம் மேறாது. அதாவது அது கிடைச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம ஒரு பாடா பாத்துக்கலான்ற ஒரு எல்லாருமே ஒரு கீழ்த்தரமா நீங்க நினைக்க மாட்டீங்க. அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னா அதை நம்ம கட்டி பாதுகாப்போம், அதை செலவு பண்ணாம வச்சுப்போம், அதை சேமிப்பு பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சாப்பாடையும் பாத்தீங்கன்னா
ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவோம். அது சுவையா இருக்கும்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு நிறைய கஷ்டங்கள் கொடுக்குதுன்னா அது நிரந்தரமா இருக்காதுங்க. அதை வந்து நமக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு லெசன் லேர்னிங், அதாவது நம்மளை பக்குவப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் பாருங்க, அதனோட தன்மை அப்பதாங்க புரியும். ஸோ அதனோட நன்மை வந்து நம்ம வந்து உள்ளார்ந்து நமக்கு யூகிக்கும் போது, ஆஹா இதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோமா, இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், அதுக்காக நம்ம பாடுபடுவோம், உழைப்போம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும். அதனாலதான் வந்து இந்த கும்பராசிக்கு இனிமே விடிவு காலம்னே சொல்லுங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த மாதம் பாருங்க, நீங்க நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையும். உண்மையா இந்த வேலையில இருக்கிற கும்பராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து சம்பளம் எல்லாம் இல்லாம உயரதிகாரி சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு உழைத்தவங்களுக்கு எல்லாம் அவங்களோட உயரதிகால் மாற்றம் பெற்று உங்களுக்கு சப்போர்ட்டான மேலதிகால் வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சம்பளம் எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள் இந்த மாதம். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாமல் வேலையில் இல்லைங்க நான் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடியே வந்து உங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயிலாவோ ஒரு சில கஸ்டமர்லாம் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த மாதம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடு தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் உங்களுக்கு லாபாதிபதியான குரு பகவானும் தனாதிபதியான குரு பகவானும் சுக்கிரனோட இணைறாங்க. இந்த குரு சுக்கிரன் நினைவு என்ன பண்றது, உங்களுக்கு 5ஆம் இடம். ஸோ இது பணவரவு ஸ்தானம், அதுவும் திடீர் பணவரவு ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். ஸோ இந்த டைம்ல இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது நீங்க போய் யார்கிட்டயோ பேசுறீங்க, ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க, ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இல்ல ஒரு தொடர்புகள் மூலயமா வந்து வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களுக்கு மீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து வருமானன்ற மாதிரிலாம் உங்களை தேடி வாடிக்கையாளர் வருவார்கள். நீங்க போற இடத்தெல்லாம் கஸ்டமர் வந்து நீங்க சொன்ன ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த தொழிலில் இருக்கீங்களோ, எந்த வேலையில இருக்கீங்களோ, உங்க வாக்குக்கு உங்க செல்வாக்கு பெற்று, உங்க வாக்குக்கு மதிப்பு பெற்று, அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு உத்தியோக வளர்ச்சி, அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை, அதாவது உங்களோட 2ஆம் இடமான மீனராசியும் குரு பகவான் இந்த மாத கடைசியில உச்ச குருவா பாக்குறாரு. அதனால குடும்பத்தில் வந்து இருந்து வந்த சிக்கல்கள், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, சுபகாரியங்கள், அனைத்து சகல வசதிகளும் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போறது, வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுக்குண்டான பொருளாதார வசதி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனை தீரும். ஒய்ஃப் நகையெல்லாம், அதாவது மனைவி நகை வந்து அடமானம் வச்சிருப்பீங்க, பேங்க்ல வச்சிருப்பீங்க, இல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் மீட்டு கொடுப்பீங்க. ஸோ மனைவியின் சந்தோஷம் இந்த மாதம் முக்கியம். அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துவீங்க. அவங்களோட புன்னகையின் சிரிப்புல வந்து உங்களுக்கு வந்து தொழில் வளம் மேம்படுறது, அவங்களோட ஆதரவால வந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, தொழில ஒரு நிம்மதி கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்கும் போது. ஸோ இந்த கும்பராசிக்கு 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் போதும், லாபாதிபதி தனாதிபதி சுக்கிரனோடும் இந்த காலகட்டம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில்காரகரான செவ்வாய் 3ஆம் இடத்தில் பலம் புரிந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கும்பராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னா சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சிறு சிறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருந்தாலும் முழுமையான முன்னேற்றம், முழுமையான வளர்ச்சி, முழுமையான பதவி, முழுமையான பொறுப்புகள்லாம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ வேலை, தொழில், முக்கியமா படிப்பு என அனைத்து சகல யோகங்களும் பெறக்கூடிய மாதமாக கும்பராசிக்கு இருக்கு. இந்த மாதத்தின் மூலமா உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னே நீங்க நினைச்சுக்கலாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7ஆம் எண். சுக்கிர பகவானை வழிபடுங்க, மகாலட்சுமி கோயிலுக்கு போய் வழிபடுங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.